அன்பானவர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இப்போதுதான் கதை ஒரு புதிய பாதைக்கு திரும்பி இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு பக்கம் குழந்தைகள் பேசுவாங்களா, எப்போது அவர்களுடைய முதல் வார்த்தை வெளியில் வரும் என்று இரண்டு குடும்பங்களுமே காத்துக் கொண்டிருந்த நிலையில், இப்போது அழகரும் மீனாட்சியும் ஒரே நேரத்தில் அம்மா என்று பேச ஆரம்பித்திருப்பது குடும்பத்தையே சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அழகர் ஐஸ்வர்யாவை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்திருப்பது தமிழ்ச்செல்வியின் மனதில் தெரியாமல் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா செய்த உதவிகளை எல்லாரும் ஒரு நன்றி கடனாகத்தான் பார்த்தார்கள். மீனாட்சியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்தில் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றியதால் ராஜாங்க ஐயாவே ஐஸ்வர்யாவிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது கோடிக்கணக்கான பணம் தருகிறேன் என்று சொன்ன போதும் எனக்கு பணம் வேண்டாம், மீனாட்சியை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததே போதும் என்று ஐஸ்வர்யா சொன்னது எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அதற்கு பிறகு ராஜாங்கய்யா அந்த உதவியை சாதாரண உதவியாக பார்க்காமல் எப்போது வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரமாக உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த ஒரு வார்த்தைதான் இப்போது ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறப்போகிறது. ஏற்கனவே ஐஸ்வர்யாவின் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை மறந்துவிட்டு அவளை நல்லவளாக பார்க்க ஆரம்பித்த குடும்பத்தினர் இப்போது அவள் குழந்தைகளோடு பழகும் விதத்தை பார்த்து இன்னும் அதிகமாக அவளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். ஆனால் வெளியில் நடக்கிறதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும் இந்த நல்ல பெயர் ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே போனால் நம்முடைய திட்டம் என்ன ஆகும் என்று உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யா ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காரியம் செய்வது போல தோன்றினாலும் அந்த நல்ல செயல்கள் அவளை குடும்பத்தின் மையத்துக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சேதுவின் மனதிலும் இப்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு தனி இடம் உருவாகிவிட்டது. சேதுவின் வாழ்க்கையிலேயே அன்பு என்பது ஒரு காலத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. தாயின் அரவணைப்பு கிடைக்காமல் சின்னம்மாவும் அப்பத்தாவும் வளர்த்ததால் யாரிடமும் அதிகமாக பாசம் வைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடுதான் அவர் வளர்ந்தார். தான் நம்பியவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றப்பட்டு போன அனுபவம் அவரை இன்னும் தனிமையான மனிதராக மாற்றியது. அப்படிப்பட்ட சேதுவின் வாழ்க்கைக்குள் அழகரும் மீனாட்சியும் வந்த பிறகுதான் குழந்தைகளின் மீது ஒரு முழுமையான பாசத்தை அவர் உணர ஆரம்பித்தார். அதிலும் மீனாட்சி தன்னுடைய கனவில் வந்து நான் உனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று சொன்னது போன்ற உணர்வு சேதுவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்ததால் மீனாட்சியை தன்னுடைய தாயின் உருவமாகவே அவர் பார்க்க ஆரம்பித்தார். அந்த குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய ஐஸ்வர்யாவை மட்டும் வெறும் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிட முடியாது என்று சேது நினைத்தார். அதனால்தான் ஐஸ்வர்யாவிடம் சென்று உன்னை இப்போது மனைவியாக ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது, ஆனால் நம்ம இருவரும் முதலில் நல்ல நண்பர்களாக வாழ ஆரம்பிக்கலாம் என்று மனம் திறந்து சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட ஐஸ்வர்யாவின் கண்களில் வந்த சந்தோஷத்தை பார்த்த சேதுவுக்கும் ஒரு விதமான நிம்மதி ஏற்பட்டது. அதன் பிறகு இருவருக்கும் இடையிலான தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஐஸ்வர்யாவுக்கு இருமல் வந்தாலே சேது பதறுகிறார். அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்கிறார். வெளியே செல்ல வேண்டும் என்றால் அழகரையும் தயார் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் அவள் விரும்பிய நடிகரின் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல சேது டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து அழகரை நீ தயார் செய்து வை, நாம மூவரும் சேர்ந்து போகலாம் என்று சொல்வது கூட அவர்களுடைய உறவு எவ்வளவு மாறிவிட்டது என்பதை காட்டுகிறது. ஐஸ்வர்யாவின் அம்மா அப்பாவும் கூட என் மகள் உங்கள் குழந்தைகளுக்கு சித்தியாக மட்டும் இல்லாமல் உண்மையான அம்மாவாக வாழ ஆரம்பித்து விட்டாள், அவளுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று சேதுவிடம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்து விடுகின்றன. ஆனால் இந்த நெருக்கம் ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியின் வாழ்க்கையில் வரப்போகும் புயலுக்கான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அழகருக்கு ஐஸ்வர்யாவுடன் ஏற்பட்ட பாசம் சாதாரண குழந்தை பாசமாக இல்லை என்பதை குடும்பத்தினர் ஒவ்வொரு நாளும் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அழகர் சேது வீட்டிலேயே இருப்பதால் அவனை குளிப்பாட்டுவது, பால் கொடுக்கிறது, நேரத்துக்கு மருந்து கொடுக்கிறது, தூங்க வைப்பது என்று எல்லா வேலைகளையும் ஐஸ்வர்யாதான் பார்த்து கொள்கிறாள். ஆரம்பத்தில் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக செய்த அந்த செயல்கள் நாளடைவில் ஒரு தாயின் இயல்பான பழக்கமாக மாறிவிட்டது. அழகரும் யாரை தேட வேண்டும், யாரிடம் போனால் நிம்மதி கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டது போல ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஐஸ்வர்யாவையே தேட ஆரம்பித்து விட்டான். அவள் அறைக்குள் இல்லையென்றால் அழகர் அமைதியாக இருக்க மாட்டான். அவள் குரல் கேட்டாலே முகத்தில் சிரிப்பு வரும். ஒரு நாள் அவள் அருகில் இருந்தபோது அழகர் திடீரென வாயை திறந்து அம்மா என்று சொல்லிய அந்த ஒரு வார்த்தை ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையையே மாற்றியது.
அந்த வார்த்தையை கேட்டதும் அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. தன்னை யாராவது ஒரு நாள் உண்மையாக அம்மா என்று அழைப்பார்களா என்ற ஏக்கம் அவளுக்குள் எங்கோ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஏக்கம் இப்போது அழகரின் ஒரு வார்த்தையால் நிறைவேறியது. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் ஒருவிதமான மகிழ்ச்சியையும் கொடுத்தது. தன்னுடைய குழந்தையை இன்னொருவர் இவ்வளவு அன்பாக பார்த்துக் கொள்கிறார் என்பதில் அவளுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷம்தான். ஆனால் அந்த சந்தோஷத்திற்குள் என்ன மாதிரியான மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவள் கவனிக்கவில்லை. இதற்கிடையில் மீனாட்சியும் அம்மா என்று பேச ஆரம்பித்ததும் குழந்தைகளின் முதல் வார்த்தை அவர்களின் 2 குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியது. குழந்தைகள் பிறந்த 30வது நாளில் பெரியமந்த கோவிலுக்கு சென்று பெரிய கருப்பனின் அருளைப் பெற்றதைப் போல இப்போது குழந்தைகள் பேச